இன்னைக்கு வீடியோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நிறையா இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் அமெரிக்கன் ஹவுஸில் 3 lakh ப்ளஸ் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக அமெரிக்கன் ஹோம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், ப்ளஸ் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கராஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளோடது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ திங்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓல்ட் டைம்ஸில் 80s 70s அந்த டைமில் 10,000லேருந்து 30,000 வரைக்கும் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் திங்ஸ் இருந்துதான். ஆனால் காலப்போக்கில் அது வந்து பழைய திங்ஸ் எதுவுமே டீக்ளட்டர் பண்ணாமல் வீட்டிலே வச்சுருக்கிறதுனால கிளட்டர் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ஸ், அப்புறம் பெரிய வீடு, நிறைய டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா வாங்குறது, இந்த மாதிரி ஆகிய கிளட்டரை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சனால டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்லையும் 50,000லேருந்து 1.5 lakhs வரைக்கும் திங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட வீட்டில் எவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கவுண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ தட் எனக்கு ஒரு இன்வென்ட்ரி மாதிரியும் இருக்கும், நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் எப்படி இருக்கேனோ எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்க்ளைமர், ஒரு மினிமலிஸ்ட் இவ்வளோ திங்ஸ் தான் வச்சுருக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்வேஸ் நெவர் கம்பேர். உங்களோட லைஃப் ஜேர்னி வேறு, என்னோட லைஃப் ஜேர்னி வேறு. ஸோ எந்திலேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லிவிங் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் கவுண்டிங் பண்ணும்போது எதெல்லாம் நம்பர்ஸாக தனித்தனியாக கவுண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம்லாம் 1ன்னு கவுண்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு கேட்டகரியாக போகும்போது சொல்கிறேன். ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஒவ்வொருத்தவங்களோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பர்சனும் டிஃப்ரெண்ட், யூனிக் அண்ட் ஸ்பெஷல். எனக்கு வந்து புக்ஸ் கையில் வச்சு ஃபிசிக்கலாக வச்சு படிக்க பிடிக்கும். பட் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ என்னோட புக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இதை பொறுத்து, இந்த மாதிரியான திங்ஸை பொறுத்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டோட்டல் புக்ஸ் 53 இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது. ஒரு சில ரொம்ப டெக்கார் பீசஸ் கிடையாது, ஒரு 2 தான் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து மற்ற இடத்துல இருக்கிறதையும் கவுண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம் ப்ளஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து 13 இருக்குது. அடுத்து ட்ராஸ் எல்லாம் பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபோட்டோ ஆல்பம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக கவுண்ட் பண்ணேன்னா நிறையா வரும். ஸோ தட் ஆல்பம்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபைவ் ஆல்பம்ஸ் இருக்குது. அடுத்து இது டூல்ஸ். ஸோ டூல்ஸ் வந்து இந்த டூல்ஸ் பாக்ஸை வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். எயிட் இருக்கு டூல்ஸில். இதெல்லாம் வந்து மிஸ்லேனியஸ் கேட்டகரியில் சேர்த்துக்கிறேன். ரெயின் கோட், அம்பர்லா அதெல்லாம் இருக்குது. இதில் 5 ஐட்டம்ஸ் இருக்குது. எயிட் ஐட்டம்ஸ். இதில் 2. ஸோ லிவிங் ரூம் முடிச்சாச்சு. சின்ன சின்னதாக இருக்கிறது ரப்பர் பேண்ட்ஸ், குட்டி குட்டி டூல்ஸ், ஸ்க்ரூஸ், அதெல்லாம் தான் 1ன்னு கவுண்ட் பண்ணேன். இப்போ ஸ்பூன்ஸ் இருக்குன்னா அதை தனித்தனியாக கவுண்ட் பண்ண போகிறேன். அடுத்து கிச்சனில் தான். ஐ திங்க் கிச்சனில் தான் நிறையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோட எண்டில் லிவிங் ரூமில் எவ்வளோ இருக்குது, கிச்சனில் எவ்வளோ இருக்குன்னு பிரேக்கப்பும் சொல்கிறேன். ஸோ தட் நம்ம எங்கே நிறையா வச்சுருக்கோன்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே பாட்டிலில் தான் இருக்குது. ஸோ வந்து 1 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் பேண்ட்ரி ஐட்டம்னு சொல்லும்போது இங்கே உப்பு புளி வச்சுருக்கேன், கீழே வந்துட்டு ஆயில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஒரு 3 பாக்ஸில் இருப்பேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து கவுண்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டுமே டோட்டலாக 68 வருது. அடுத்து இந்த கட்லரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கட்லரியில் ஸ்பூன்ஸ் இருக்குன்னா தனித்தனியாகவே கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ கட்லரி வந்து 35 இருக்குது. ஒரு இது நான் குக் பண்ணதில் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 35. அடுத்து பிளேட்ஸ். வாஷ் பண்ண இருக்க பிளேட்டையும் நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். செராமிக் பிளேட் 2 இருக்குது வேறு இடத்துல. ஸோ அதையும் சேர்த்து டோட்டலாக 20 இருக்குது. அதே மாதிரி கிளாஸ்வேரில் கப், டம்ளர் இந்த மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். 21 இருக்குது. எல்லா கிளாஸ்வேரும் சேர்த்து. கிளாஸ்வேர் இன்னொரு இடத்துல இருக்குது, அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பவுல்ஸ்லையும் செராமிக் பவுல்ஸ் வேறு இடத்துல இருக்குது. ஸோ அதையும் சேர்த்தே கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். 20 பவுல்ஸ் இருக்குது. இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸஸ் 5 இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பாக்ஸஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 4 இருக்குது. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது கிளாஸ் பாக்ஸஸ். சாப்பிங் போர்டு ஒன்று இருக்குது. அடுத்து வாட்டர் பாட்டில்ஸ். பையன் 2 வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருக்கான். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். 8 இருக்குது ஃப்ளாஸ்க்கும் சேர்த்து. இது வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஒரு 3 ஐட்டம்ஸ் இருக்குது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ் மட்டும் இங்கே வச்சுருப்பேன். இதை நான் தனித்தனியாகவே கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். டுவெல் இருக்குது. இதில் லஞ்ச் பாக்ஸ் டவல்ஸ், ஹேண்ட் டவல்ஸ், இட்லி துணி எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பாலிதீன் கவர்ஸ் இருக்குது. அதை ரீயூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன் டைம் எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு போட்டுருவோம். ஸோ அதை வந்து நான் 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். ஷாப்பிங் பேக்ஸ் இருக்குது. இது எத்தனை பேக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 10 பேக்ஸ் இருக்குது. இது நிறையா சேர்ந்துருச்சு. இது கொஞ்சம் டீக்ளாட்டர் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ இது கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால். ஸோ இப்போதைக்கு இதை நான் 10ன்னே வச்சுக்கிறேன். அப்புறமா டீக்ளாட்டரிங் பண்ணுறேன். ஸோ கிச்சன் முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஐட்டம் லைக் ஃப்ரிட்ஜ், ஸ்டவ், சிம்னி இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நான் கால்குலேட் பண்ணலை. மற்ற திங்ஸ் கபோர்டுக்குள்ளே இருக்கிறது அது எல்லாமே கால்குலேட் பண்ணியிருக்கேன். அடுத்து யூட்டிலிட்டியில் இருக்க டூல்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன். யூட்டிலிட்டியில் நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக் பண்ணுற இடம், அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒன் பேக் அப்படின்னு வாங்கினேன். ஸோ இது 1ன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வேக்கம் கிளீனருக்கு அட்டாச்மெண்ட்ஸ் வரும். ஸோ அட்டாச்மெண்ட்ஸும் சேர்த்து 1 வேக்கம் கிளீனர் அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். $26 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த க்ளீனிங் டவல்ஸ்லாம் மட்டும் செட் ஆஃப் 12 வாங்கினேன். ஸோ அது 1ன்னு தான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கவுண்ட் பண்ணும்போது டோட்டலாக 26 இருக்குது. அடுத்து டூல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு தனியாக கவுண்ட் பண்ணிக்கிறேன்.
இதில் நான் வேக்கம் கிளீனர் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டென் ஐட்டம்ஸ் இருக்குது வேக்கம் கிளீனரையும் சேர்த்து. இப்போது இந்த க்ளவுஸ் இருக்குன்னா இது வந்து செட் ஆஃப் 1, ஏன்னா ரெண்டும் சேர்ந்து தானே வரும். ஸோ இது 1ன்னு கவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்ரூம் வந்தாச்சு. 2 பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பாத்ரூமில் ஜஸ்ட் ஒரு பக்கெட்டும் மக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணிக்க போகிறேன். ப்ரஷ் வந்து 3 பேர் இருக்கும், 3 ப்ரஷ் இருக்குது. ஸோ 3 அப்படின்னு தான் கால்குலேட் பண்ண போகிறேன். இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 44 ஐட்டம்ஸ் இருக்குது. 2 பாத்ரூமில் இருக்க பக்கெட், மக் எல்லாம் சேர்த்து 34. அதிகமாக எல்லாரும் டீக்ளட்டர் பண்ண மறந்து போகிற இடம் பாத்ரூம். நான் அதுலேயும் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். அப்போவுமே வந்துட்டு 34 ஐட்டம்ஸ் இருக்குது. பாத்ரூமில் எவ்வளோ திங்ஸ் இருக்கும்னு நான் நினச்சதே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என் பையனோட பெட்ரூமில் இருக்கும். இதுங்க வந்து டாய்ஸ், புக்ஸ், ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்க போகுது. பென்சிலும் நான் எப்படி ஸ்பூனுக்கு கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி தனித்தனியாக கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இயர்பட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் தனித்தனியாக கால்குலேட் பண்ணலை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறனால. பட் இது கால்குலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ நிறையா கால்குலேட் பண்ணுறேன்னா 50,000 to 1,50,000 திங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது இந்த மாதிரி தனித்தனியாக கால்குலேட் பண்ணதை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பென்சில் நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ புக்ஸில் வந்துட்டு என் பையன் ஸ்கூலுக்கு வந்து 2 தான் எடுத்துகிட்டு போயிருக்கான், எக்ஸாம் நடக்குது. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணதில் 45 இருக்குது. பட் இந்த வருஷம் முடிய போகுது. மண்டேயோட அவனுக்கு எக்ஸாம் முடியுது. ஆக்சுவலாக ஐ மீன் 23rd. ஸோ வந்து 45 இருக்குது. நம்ம டீக்ளாட்டர் பண்ண தான் போகிறோம். பட் 3rd ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரும். அடுத்து ஸ்டேஷ்னரி இங்கே தான் நிறையா வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ ஸ்டேஷ்னரி மட்டும் இது வந்து என் பையன் யூஸ் பண்ணுறது மட்டும், இல்லை பையனுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும் 116 இருக்குது. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் தான் 3 பிளேசஸை உங்களுக்கு டீக்ளாட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சேன். அதில் ஒரு பிளேஸ் புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ இதெல்லாம் டீக்ளாட்டர் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது தான். ஸ்டேஷ்னரியில் அது கூட தான் இருக்கும், தெரிஞ்சு தான் கால்குலேட் பண்ணேன். பட் லெட் சி எண்டில் வந்து எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் டோட்டலாக? ஐ திங்க் அபவுட் 4,000 5,000 வருமா தெரில. அண்ட் வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் இருக்குது. அதில் ஹோல் ஹவுசிங் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான கைட், மீல் பிளானிங் கைட், ஹோம் பைண்டர், க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே இருக்குது. சேவிங் சேலஞ்ச், நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், பட்ஜெட் எக்ஸலில் போடுறது, மேனுவலாக போடுறது எப்படி, இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. டோட்டலாக 9 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 5-in-1 ஆஃபர் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் 40% ஆஃப் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 40% ஆஃப் அந்த ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்ததில்ல. விருப்பப்பட்டால் அவைல் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வசந்தி ஷங்கர் பிளாகுக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இது வரைக்கும் நீங்கள் பிளாக் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் டீக்ளட்டரிங் ரிலேட்டடாக, மினிமலிசம், பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பையனோட ட்ரெஸ்ஸில் இன்னர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண போகிறேன்.
என் பையன் வாட்ச் ரொம்ப கலெக்ட் பண்ணுவான். ஸோ அதையும் நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். என் பையனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதுதான். ஸோ பையனோட ட்ரெஸ் வந்து 90 இருக்குது, இன்க்ளூடிங் எவ்ரி திங். பவுடர்லேருந்து சீப்லேருந்து எல்லாமே சேர்த்து. அடுத்து டாய்ஸ். ஸோ டாய்ஸில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு 238 டாய்ஸ் இருக்கிறதா ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஆனால் 238 டாய்ஸ் இருந்தாலும் ஒரு குழந்தை 12 டாய்ஸ் மட்டும் வச்சு தான் விளையாடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என் பையன் அஸ் அ மினிமலிஸ்ட் ஃபேமிலியில் இருக்கும் போது எவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் டாய்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் இன்னொரு ரூமில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணிடுறேன். சில பேர் கேட்கலாம், இன்னொரு வார்ட்ரோபை ஏன் திறக்கலன்னு. எந்த வார்ட்ரோப்பில் எதுவும் கிடையாது. என் மாமியார் வந்தால் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இதில் எதுவும் இருக்காது. பையனோட ஸ்கூல் பேக் இங்கே வைப்போம். மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்தாச்சு. இங்கே மிச்ச டாய்ஸ் இருக்குது. அதை கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த பெட்ரூமில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டா முடிஞ்சது. ஸோ பார்க்கலாம். இது வந்து டீக்ளட்டர் பேஸ்கட். இதை வந்து நான் கால்குலேட் பண்ண போகிறதில்ல. 2 months இதை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா தான் பார்க்கணும். ஸோ மிச்சம் இருக்க டாய்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் விளையாட முடியும். ஸோ இது 1ன்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாய்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டேன். கார்ட் கேம்ஸ் வந்து ஒரு 2 வச்சுருக்கான். பிஸ்னஸ் கேம் 1 வச்சுருக்கான். அதெல்லாம் ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணதில் இங்கே 23, அங்கே வந்து 7. ஸோ டோட்டலாக 30 இருக்குது. இது வந்து மெடிசன்ஸ். இதில் வந்து இப்போது இது வந்து ஜெலுசில். இதில் வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பேக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்கிறது. லைக் ஸ்டொமக் பெயினுக்கு அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்குது. ஸோ மெடிசின்ஸ் எல்லாமே சிரப்லேருந்து எல்லாமே சேர்த்து 30 இருக்குது. அடுத்து என்னோடய அக்சசரிஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு 27 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் ஹூக்கு மட்டும் 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹேர் பின்ஸை வந்து 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். மேக்கப் வந்து 15 இருக்குது. இந்த 2 ஸ்டிக்கர் போட்டு 2ன்னு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 15. அடுத்து ஸ்கின் கேர். இதில் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. இதையும் சேர்த்தா 7 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபைல்ஸ் வந்து 12 இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஃபைல் ஆர்கனைசேஷன் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தனித்தனி பேப்பராக கால்குலேட் பண்ணால் நிறையா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ வந்து 1 2 3 14 இருக்குது எம்டி ஃபைலையும் சேர்த்து. லேப்டாப் வந்து 2 லேப்டாப் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ லேப்டாப் 2. இதில் இருக்கிறது வந்து மெமரி பாக்ஸ், ரொம்ப சென்டிமெண்ட் ஐட்டம்ஸ். ஸோ இதை வந்து 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன். எங்கள் ரூமில் இருக்க ஸ்டடி டேபிள். இந்த ட்ராவில் வந்து வீடியோக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் சிலதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். 7 ஐட்டம்ஸ் இருக்குது.
ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி ட்ரா இதில் வந்து 29 ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்து என் ஹஸ்பண்டோடது. ஸோ அவர்கிட்ட எவ்வளோ க்ளோத்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எல்லாரோட ஸ்வெட்டரும் இருக்குது. ஸோ ஹஸ்பண்டோடது வந்து தனியாக சொல்கிறேன், இதை தனியாக வச்சுக்கிறேன். ஸ்வெட்டர்ஸ் வந்து 3 பேருக்கும் சேர்த்து 8 இருக்குது. ஸ்வெட்டர் அண்ட் உல்லன் ஷால். இதில் வந்து டவல்ஸ் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க எல்லா டவல்ஸ் ப்ளஸ் பெட்ஷீட் இருக்குது, அதையும் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டவல்ஸ் யூஸ் பண்ணுறதும் சேர்த்து 8 வருது. ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், வாட்ச் இது எல்லாத்தையும் சேர்த்து 45 வருது. இன்னர்ஸ் கூட இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னர்ஸ் அண்ட் கர்ஷிஃபும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னோடய வார்ட்ரோபில் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குதுன்னு ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ இருக்குது. இப்போது என்னோட இன்னர்ஸ்லேருந்து இன்க்ளூடிங் எவ்ரிதிங் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் மட்டும் பண்ணுறேன். நான் எப்பவும் சாரீ எவ்வளோ இருக்குன்னு மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் டோட்டலாக இன்னர்ஸ்லேருந்து எல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணதில்லை. 70 ஐட்டம்ஸ் இருக்குது என்கிட்ட. எனக்கு இது ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏன்னா ஷாப்பிங் அடிக்ஷன் பர்சனாக தான் இருந்தேன் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 70ங்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் இருக்க எல்லாமே எனக்கு பிடிச்சது. நிறைய பேர் என் ட்ரெஸ்ஸை காம்ப்ளிமெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இது வந்து எனக்கு மோர் தென் எனஃபாகவே இருக்குது. வீட்டில் நிறைய லாஃப்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 லாஃப்ட்ஸ் இருக்குது. பட் 2 லாஃப்டில் தான் திங்ஸ் இருக்குது. ஒரு லாஃப்டில் ஃபுல்லாக ட்ராலி இருக்குது, 3 ட்ராலி ப்ளஸ் டபுள் சைட் போடுற ஒரு பேக் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து 4 இருக்குது. இன்னொரு லாஃப்டில் நான் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வீட்டுக்குள்ளே போடுறது வெளில போடுறது 3 பேருக்கும் சேர்த்து 8 இருக்குது. ஹேண்ட்பேக் வந்து நான் 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு ரூம் பை ரூமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலாக டோட்டல் சொல்கிறேன். லிவிங் ரூமில் 105, கிச்சனில் இன்க்ளூடிங் பேண்ட்ரி எல்லாமே கவுண்ட் பண்ணேன். நான் இன்னும் நிறையாவே இருக்கும்னு நினச்சேன். பட் அதில் வந்து 218. யூட்டிலிட்டி ஏரியாவில், அதாவது டூல்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் கால்குலேட் பண்ணதில் 36. பாத்ரூம் ஐட்டம்ஸ் வந்து 34. என் பையனோட பெட்ரூமில் இன்க்ளூடிங் ஸ்டேஷ்னரி, டாய்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணேன். அது வந்து 281. எங்கள் பெட்ரூமில் மெடிசின்ஸ், ஃபைல்ஸ், எங்கள் ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது. லேப்டாப் மட்டும் இதில் அப்ளைன்சஸ் வேறு எதுவும் இன்க்ளூட் பண்ணல, பட் லேப்டாப் மட்டும் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து 293. 2 லாஃப்ட் இருக்குது. ஒரு லாஃப்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2வது லாஃப்டில் வந்து 2 பெரிய பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ், கொஞ்சம் ரொம்ப பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அதை டிக்ளட்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கிறது. சில எக்ஸ்ட்ரா பேக்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேக்ஸ் மீன்ஸ் ட்ராவலிங்கில் உள்ளுக்குள்ளே வச்சு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சில பேக்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து 2ன்னு தான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து டோட்டலாக ஒரு 8 ஐட்டம்ஸ் இருந்தது. காருக்கு தேவையான 2-3 ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ எல்லாம் சேர்த்து 8 இருந்தது. ஸோ லாஃப்டில் மட்டும் டோட்டலாக வந்து 12 ஐட்டம்ஸ் இருக்குது. 2 லாஃப்டில் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தோட டோட்டல் 979. ஸோ இது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நான் 4000 5000 வரும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஸ்டேஷ்னரி எல்லாம் தனித்தனியாக கால்குலேட் பண்ணனால. மேபி இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அப்ளையன்சஸ் கால்குலேட் பண்ணல. லைக் டிவி, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் அவன், மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி அப்ளையன்சஸ் வச்சுருக்கேன்.
ரொம்ப ஹையாக வச்சுருக்க மாட்டேன் நான். ஸோ பேசிக் அப்ளைன்சஸ் இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின், இதை வந்து நான் கால்குலேட் பண்ணல. கார்டனிங்க்கு வந்துட்டு உரம் போடுவோம் இல்லையா, அது மட்டும் வச்சுருக்கேன். கார்டனிங் டூல்ஸ் வந்து 2 தான் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சில இதை மட்டும்தான் நான் விட்டுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்தா கூட மேக்ஸிமமாக இப்போது இன்னொரு இதில் வந்துட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் கால்குலேட் பண்ணாமல் இருந்தேன். இயர்பட்ஸ் தனித்தனி சிங்கிள் பீசஸா, டூத் பிக் சிங்கிள் பீசஸா, அப்படிலாம் கால்குலேட் பண்ணாமல் இருந்தேன். அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் கூட மேபி 1500 வரலாம் மேக்ஸிமமாக. ஸோ அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எனக்கு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. ஓகே, மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட இன்வென்ட்ரியை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கம்பேரிசனுக்காக கிடையாது. நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், நம்மளுக்கு இது மோர் தென் எனஃபா, அண்ட் முக்கியமாக நம்மளோட ஷாப்பிங் ஹேபிட்ஸ் இதை பண்ணும்போது நிறையாவே மாறும். இதில் நம்ம ஆல்ரெடி நிறையா வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும். சில பேருக்கு இது எதுக்கு தேவையான்னு தோணலாம். பட் எனக்கு இது வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் இதை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். 2 years பேக் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், 2-3 years பேக். பட் கிச்சனுக்கு மட்டும் தான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். அப்போது வந்து 200+ ஐட்டம்ஸ் கிச்சனில் இருந்தது. இப்போவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ டோட்டல் வீடும் இதான் நான் ஃபஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணுறேன். எல்லா மினிமலிஸ்ட்டுமே 1000 ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க நான் பார்த்த வீடியோஸில். ஸோ எனக்கு அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்ட் கிடையாது. மினிமலிஸ்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னோட மினிமலிசம் ஜேர்னி வேறு மாதிரி இருக்கும், உங்களோடது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா இப்போது நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், மேக்ஸிமலிஸ்டாக இருக்கும்போது எவ்வளோ திங்ஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்போ எவ்வளோ இருக்குங்கிறது நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ எப்போவுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்களுக்குன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே வாழ்க்கையில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா consider subscribing to the channel. Thank you for watching.